தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம். சரி, வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். 2026 சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலுடைய மார்கழி ஆருத்ரா தரிசன மகோற்சவ பத்திரிகை இதோ உங்களுக்காக. 25/12/2025 வியாழன் காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் மகர லக்னத்தில் துவஜாரோகணம் அதாவது கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா தொடங்க உள்ளது. அன்றைய தினம் இரவு பஞ்சமூர்த்திகள் தங்கம் வெள்ளி மஞ்சத்தில் வீதி உலாவின் போது 8 திக் தேவதைகளுக்கும் விசேஷ பூஜை நடைபெறும். 26/12/2025 வெள்ளிக்கிழமை வெள்ளி சந்திரபிரபை வாகன காட்சி. 27/12/2025 மார்கழி 12 சனிக்கிழமை இரவு தங்க சூரிய பிரபை வாகன காட்சி. 28/12/2025 மார்கழி 13 ஞாயிற்றுக்கிழமை இரவு வெள்ளி பூத வாகன காட்சி. காலை பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படும். 29/12/2025 மார்கழி 14 திங்கட்கிழமை இரவு வெள்ளி ரிஷப வாகன காட்சி திருவடைச்சான். 30/12/2025 மார்கழி 15 செவ்வாய்க்கிழமை இரவு வெள்ளி யானை வாகன காட்சி. 31/12/2025 மார்கழி 16 புதன்கிழமை இரவு தங்க கைலாச வாகன காட்சி. 1/1/2026 மார்கழி 17 வியாழன் இரவு தங்க ரதத்தில் ஸ்ரீ பிச்சாடனமூர்த்தி காட்சிக்கு பிறகு ஸ்ரீ சோமஸ்கந்தர் வெட்டுங்குதிரையில் வீதி உலா. 2/1/2026 மார்கழி 18 வெள்ளிக்கிழமை அதிகாலை மணி 4:30 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் ரத யாத்ராதானம். ஸ்ரீ நடராஜர் அம்பாள் மூலவரே தேரில் பவனி. காலை விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் ரதோற்சவ காட்சி தேர் உற்சவம். இரவு 7 மணிக்கு மேல் சுவாமி அம்பாள் தேர் மண்டபத்தில் இருந்து ராஜசபைக்கு அதாவது ஆயிரங்கால் மண்டபம் வந்தடைந்தவுடன் ஏககால லட்சார்ச்சனை நடைபெறும். 3/1/2026 மார்கழி 19 சனிக்கிழமை அதிகாலை மணி 2 மணி முதல் 6 மணி வரை ஆயிரங்கால் மண்டபத்தில் ஸ்ரீ நடராஜர் அம்பாள் மகா அபிஷேகம் நடைபெறும். 6 மணி முதல் 10 மணி வரை திருவாபரண அலங்காரமும் பஞ்சமூர்த்தி வீதி உலா காட்சியும். மணி 2 மணிக்கு மேல் ஆருத்ரா தரிசன மகோற்சவ ஞானகாச சிற்சபா பிரவேசம் மிக சிறப்பாக நடைபெறும். அதனுடன் பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படும். 4/1/2026 மார்கழி 20 ஞாயிற்றுக்கிழமை இரவு முத்துப்பல்லக்கு வீதி உலா. 5/1/2026 மார்கழி 21 திங்கட்கிழமை இரவு ஞான பிரகாசம் குளத்தில் தெப்போற்சவம் நடைபெறும். இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.